अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் டிசம்பர் 8ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் திருநாள். பூச நட்சத்திரம், கடகராசி, சதுர்த்தி திதி தேய்பிறை, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம். அதில் இன்றைய நாள் மெயினாக இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிலதோ காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் சும்மா பட்டாய கலப்புதுங்க அப்படின்னு சொன்னோன்னா மெயினாக விருச்சிகத்துக்கு, கடகத்துக்கு, மீனத்துக்கு. ஏனென்றால் செவ்வாய் கிளம்பிட்டார். எங்கே கிளம்புனான்னு பார்த்தீங்கன்னா மெயினாக தனுசுக்கு செவ்வாய் கிளம்பிட்டார். இதில் ரெண்டு முக்கியமான கிரகங்கள் தனுசு ராசி, மேஷ ராசி, சிம்ம ராசி நண்பர்கள் அடுத்த ஒரு மாதத்தில் வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, பூர்வீக சொத்துக்கள், பஞ்சாயத்துக்கள் முடிகிறது, காதல் கைகூடுவது, ஏகப்பட்ட விஷயம் சும்மா டக்கு 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 நடக்கும். லவ் மேரேஜஸ் ஆகிற வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு கட்டி, ஒரு கேன்சர், இந்த மாதிரி விஷயங்களும் டிடெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷபராசி, ரிஷபராசி, மகர ராசி, கன்னி ராசி நண்பர்களுக்கு மெயினாக வீட்டில் விட்டு கொடுத்து போகணும். சண்டை, பஞ்சாயத்து, பிரச்சனை இதெல்லாம் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக கணவனாக இருந்தால் மனைவி பேரில் வீடு வாங்கிறது, மனைவியாக இருந்தால் கணவர் பேரில் வீடு வாங்குறதுங்கிற மாதிரி இன்றைய நாள் ஏற்படும். அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற பஞ்சாயத்துக்கள் அடுத்த ஒரு 10-15 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். சந்தோஷமாக இருப்பீங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகமாக பல காரியங்களை தொழில் தொடங்கக்கூடிய ஒரு பிராப்தம். மெயினாக மிதுனம், துலாம், கும்பத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பார்ட்னர்ஷிப்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அரசியலில் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அமோகமாக இருக்குது. கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி நண்பர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. பல்லு பிரச்சனை இருந்ததுன்னா சரியாக போயிடும். தனப்பிராப்தங்கள், அதாவது ஒரு நிலம் விற்று பணம் வர்றதுங்கிற மாதிரி இந்த ஒரு 10-15 நாள் நடக்கும். அது இன்றைய நாளில் ஆரம்பிக்குது. செவ்வாய் மாறுவதுங்கிறதும் ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் அருமையான ஒரு பலனை கொடுக்குற. சனி பார்வையில் உட்காந்துருக்கனால முக்கியமான நல்ல விஷயங்கள் நடக்குது. ரெண்டுமே குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. ஸோ நிறைய பேருக்கு பெரிய ஒரு பண வரவுகள், முன்னேற்றங்கள், எதிர்பாராத நல்லவைகள், இந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் பிராப்தம்னு சொல்லுவோம். என்ன உனக்கு எழுதியிருக்கோ அது நடக்கும். அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். மெயினாக உங்களுடைய கணவருக்கு நடக்கிறது, உங்கள் அண்ணன் தம்பிக்கு நடக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே தள்ளி போய் நடக்கும். ஆனால் நடந்து முடிஞ்சிடும். ஏன்னா அஷ்டமத்தில் செவ்வாய் போய் உட்காந்துருந்தாலும் குருவுடைய வக்கர பார்வையினால் ஏற்றங்கள் கொடுக்கறதுங்கிறது ஒரு அதிர்ஷ்டம். அது நமக்கு நடக்குது. நிறைய பரோபகார பற்றி 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம், அதெல்லாம் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ மெயினாக இந்த ஒரு டைமில் நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டு கொடுத்து நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது தான் இந்த ஒரு நாளோடைய கான்செப்டாக இருக்கிறது. அமோகமான நாள். மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்தில் புதிய விஷயங்கள், புதிய பொறுப்புகள், புதிய தொழில் இதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். விட்டு போன பழைய தொழில், பழைய நண்பர், இவர்கள் மூலியமாக நமக்கு லாபங்கள்.
நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அமோகமாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஒரு டைம் பீரியடில் கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகிடும், கரெக்டாக 1 மாதத்துக்குள்ளே. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாகவே நடக்கும்னு சொல்லலாம். கோர்ட்டு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு, பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய மேன்மையை கொடுக்கறது, நினச்சா போதும் அது நடந்துடும். அந்தளவுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக கோவில் குளங்களுக்கு நிறைய போவீங்க. திருச்செந்தூர் பயணம், நடைபயணமாக சில பேர் போகிறது, சில பேர் தெய்வத்தின் மேலே அதீதமான பக்தி, அதீதமான விஷயங்கள் நடக்கிறது. உடம்புல பிபி சுகர்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகிறதுங்கிற மாதிரி வீட்டில் பெரியவங்களுக்கு அப்படி இருக்க போகுது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம். வேறு என்ன பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமாக நடக்கும். அமோகமான நாள். சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிலம் வாங்குவீங்க. கண்டிப்பாக கன்னியில் பிறந்தவங்க நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, கோவில் கட்டுறது, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுங்கிற மாதிரி அற்புதமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அந்தளவுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ஏற்றங்களை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களுக்கு நல்ல விஷயம் நடக்கிறது, இளைய சகோதரனுக்கு நல்ல விஷயம் நடக்கிறது, இடம் வைக்க முடியலாம் வைக்கிறது, நல்ல மதிப்பெண்கள் வாங்கிறது, பெரிய பொறுப்புகள் தேடி வருதுங்கிற மாதிரி பட்டாசாக இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபம் ஃபஸ்ட்டு வெளியே வரும். கோபம் வந்து தீரும். கணவனாக இருந்தால் மனைவியை பெறுவது, அதாவது கெட்டதுக்காக கிடையாது, நல்ல விஷயத்துக்கு. நிறைய பேருடைய வீட்டில் நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷம் கொடுக்கறதுங்கிற மாதிரி அமோகமாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பெருசாக இல்லைன்னாவே போதும், நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக இன்றைய நாள் வந்து பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி நண்பர்கள் அடுத்த 1 மாதத்தில் வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, பூர்வீக சொத்துக்கள், பஞ்சாயத்துக்கள் முடிகிறது, காதல் கைகூடுவது, ஏகப்பட்ட விஷயம் சும்மா டக்கு 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 டக்குன்னு நடக்கும். லவ் மேரேஜஸ் ஆகிற வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு கட்டி, ஒரு கேன்சர், இந்த மாதிரி விஷயங்களும் டிடெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற பஞ்சாயத்துக்கள் அடுத்த ஒரு 10-15 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். சந்தோஷமாக இருப்பீங்க. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. பலவிதமான வெற்றிகள் கொடுக்கும். நிறைய பேர் ஊரே மாறுவீங்க. ஏரியா மாறுறது, ஊர் மாறுறது, வேறு ஒரு நாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் நினச்சா போதும் அந்த விஷயம் கண்டிப்பாக முடியும். அதுலேயும் இன்றைய நாள் வந்து மருதமலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். நிறைய பணம் வரும், செல்வ செழிப்புகள் அதிகரிக்கும். தனுசில் இருக்கிறவங்க, கும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் பதவிகள் தேடி வரும். நண்பர்களால் நிறைய ஆதாயங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். அருமையாக இருப்பீங்க. குக்கே சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் அமைஞ்சிரும், அவ்வளோதான். அடுத்த ஒரு மாதத்தில் தொழில் அமையிறது, வீடு அமையிறது, நிலம் அமையிறதுங்கிற மாதிரி பட்டை கலப்போம். எல்லாத்துலேயுமே ஒரு மேன்மையை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. ஜஸ்ட் பிளான் பண்ணால் போதும், நடந்துடும். அந்தளவுக்கு நன்மைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியக்கூடிய அற்புதமான ஒரு கால பிரமாணத்தில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ஸோ இன்றைய நாளிலிருந்து நிறைய பேருக்கு லைஃப் மாறுறதுக்கு கூட பார்க்குறோம். ஸோ எல்லாருக்குமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.